அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவன் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரலோக ராஜா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே பேச போறீர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே எல்லா சகலத்தையும் செய்ய போறீர் ஆண்டவரே. எங்களுக்காக உம்முடைய தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே தாசன் மூலமாய் கொடுத்த ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உயிர் உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் அதை கேட்டு நடந்து ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரேம் தாசரை மறைத்து நீர் பேசும் நாங்கள் யாவரும் கேட்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow turn to joy. நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கொடுத்த ஒரே ஒரு வசனம் தான். Today the given word from God for our concentration. அந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போமானால், when we meditate the word, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, அதுதான் நமக்கு மிகவும் சிறப்பானது. that is precious for us. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளு இல்லை, அந்தோ மனிதர் அழைகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதன் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆடு இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதன் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் தன் செவியில் தொனிக்கிலையோ, என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியில் தொனிக்கிலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை. கைகளை தட்டி பாடலாம். பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை. இந்த இடத்தில் தாவீதரசன் சொன்னான், Here King David says, பால சிங்கங்கள் இறைக்காக கெட்சித்து தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா. even the young lion roar after their prey and seek their food from God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இது மிகப்பெரிய வல்லமை நிறைந்த ஒரு வாக்கு. This is a powerful promise. ஐயா, இதில் என்ன வாக்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். We may think, what is the promise recorded நானும் here? அப்படி நினைத்தவன் தான். I also தேவன் like சொன்னார், that. இதை கொண்டு போய் நில்லு, நான் வருவேன் என்றார். Take this promise, I will come. இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். Look at the passages in the Bible. 5 அறிவு உள்ள ஒரு மிருகம் இது. Even 5 sense animal. இதை எழுதினவனுக்கு 6 அறிவு. But he who wrote is 7 sense. அவனுக்கு மற்றொரு அறிவு இருந்து 7ஆம் அறிவு. Have a 7th knowledge also. அது தேவனை அறிகின்ற அறிவு. To knowing God. ஆனால் இந்த வேத வசனத்தை பாருங்கள். Look at the word of the Lord. 5 அறிவுள்ள ஒரு மிருகம், This beast, 5 ஒரு senses. காட்டுக்கு அரசன், King of the forest. ஒரு மிகப்பெரிய காட்டுக்கே அரசன். King of the forest. ஆனால் But அவைகளுக்குள் ஒரு விசுவாசம் இருந்ததா. there is a faith in it. என்னை படைத்த தேவன் எனக்கு ஆகாரம் கிடைக்க செய்வார் என்று. My creator will provide food. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. என்னை உருவாக்கினவர், He who creates me. என்னை படைத்த தேவன், He who formed me. எனக்கு ஆகாரம் அவரால் தான் கிடைக்கும் என்று அதுக்கு நம்பிக்கை இருந்ததாம். He know that
they are waiting their meat from God. அந்த மிருகத்துக்கும் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? But we don't have that faith like சற்று that. யோசித்து பாருங்கள். Just think. 5 அறிவு நிறைந்த ஒரு மிருகம், 5 sense animal, மற்றவர்களை கடித்து கொதறும் ஒரு மிருகம், a roaring animal. மிருகத்தை மிருகம் அடித்து சாப்பிடும் மிருகம். It will hit and eat the prey. ஆனால் ஒன்று But one thing, அதற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. that is a behavior. தன்னுடைய குட்டிகளை அது அடிக்கவே அடிக்காது. It will not disturb its. ஆனால் ஒன்று, இந்த 5 அறிவு நிறைந்த இந்த மிருகம் தேவனை நோக்கி காத்திருக்கிறதா? This beast waiteth for God. எப்படி காத்திருக்கிறதா? How to wait? தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி. Seek their meat from God. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என்னை படைத்த தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். My creator will give his, சூரியன் உதிக்கும் திசை துவங்கியது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் in all poles. எனக்கு அவரால் தான் கிடைக்கும். It will come from God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தேவனே, Oh Lord, எனக்கு ஆகாரம் கிடைக்கட்டும். provide meat. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But the Bible says, தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? Seek their meat from God. பலத்த கைகளை தட்டி Glory be to God. ஹalleluya. Hallelujah. எத்தனை பெரிய கிருபை நிறைந்த What வார்த்தைகள். a merciful word it is. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in என் Christ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். passage from the Bible. ஒரு நாள் தாவீது அரசன் சொன்னான், What the King David said. இயேசு சொன்ன பறவையின் பெயரை சொல்லி சொன்னான். He mentioned the bird what Jesus 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago Jesus came அவர் on the அடைக்கலான் குருவியை பற்றி சொன்னார். He concerned about the sparrow. அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா? They are selling for 1 penny. ஆனால் அவைகளை பரமபிதா ஒன்றையும் மறந்து Even போவதில்லை. it shall not be forgotten of கைகளை God. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒன்றையும் மறப்பதில்லை. Not be forgotten of ஒரு God. பறவையை அவர் மறக்க மாட்டார். Not be forgotten. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதை தாவீது அழகாக சொல்லியிருந்தார். King David said, என்ன சொல்லியிருந்தான்? what does he say? என் ராஜாவும் My king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. Lord of hosts, my Lord. அவன் சொன்ன வார்த்தை கவனித்து பாருங்கள். Look at the word of என் ராஜாவும் My king. சொல்லுகிறவன் ஒரு ராஜா. But the king said, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. சொல்லுகிறவன் யாரு? Who says? ஒரு அரசன். King. அவன் சொல்லுகிறான், He said, என் ராஜாவும் My king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, my God and the Lord உமது of hosts. பீடங்கள் அண்டையில் Near your pool, அடைக்கலான் குருவிக்கு வீடும், there is a house for the தகைவலான் sparrow. குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்றார். There is a nest for these birds. ஹalleluya. Hallelujah. அவன் சொன்னான், He said, தன் குஞ்சி கூட வைக்கிறது கூடு கிடைச்சதாம். உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says you can claim it. நீ வாஞ்சிக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கிடைக்கச் செய்வார். Your desire will be அவர் granted. தடுக்கவே மாட்டார். No one can stop. நான் கொடுப்பதை எவன் தடுப்பவன்? Who can stop my hand? பலத்த கைகளை Thus தட்டி says the தேவனுக்கு Lord. 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Yes, clap. சிஸ்டர், உங்கள் காரியம் உங்களுக்கு வாய்க்கும். Sister, your deeds will be success. பிரதர், உங்கள் காரியம் உங்களுக்கு கிடைக்கும். Brother, your deeds will be வேதம் success. என்ன சொல்லுகிறது? What is the word of God தாவீது சொன்னான், King David என் said, ராஜாவும் My king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, the Lord of hosts, உமது பீடங்கள் அண்டையில் near your peace, உம்முடைய கிருபாசனத்தை தேடி வரும் மனிதனுக்கு, near your mercy seat, உம்முடைய சமூகத்தை ஓடி வந்து தேடும் மனிதனுக்கு, he will seek after you. உம்மை நம்பி வரும் He மனிதனுக்கு will seek after you. ஒரு அடைக்கலான் குருவிக்கு வீடு கொடுக்கிறீர். You give house for ஆனால் the அதுக்கு கீழாக இருக்கிற sparrow, தகைவலான் குருவிக்கு குஞ்சு வைக்கிறதுக்கு கூடும் குடைத்தது என்று சொல்லுகிறார். giving a nest to இந்த place கர்த்தர் its உன்னை chicks. பார்த்து சொல்லுகிறார், So let the Lord say, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும். Your desires will be granted. நீ வாஞ்சித்தது உனக்கு Your கிடைக்கும். desires will be honored. 5 அறிவுள்ள மிருகம், 5 sense beast, 5 அறிவுள்ள பறவை. 5 sense birds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அறிவை எப்படி அளவிட முடியும் தெரியுமா How உங்களுக்கு? can we measure the அறிவு knowledge? என்றால் என்ன? What is the meaning of knowledge? கண்ணுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. There is a knowledge for அது eyesight. பார்க்கும் வல்லமை வாய்ந்தது, அது ஒரு அறிவு. It is an eyesight. செவிக்கு ஒரு அறிவு இருக்கிறது. There is a knowledge for செவி ear. திறன் உள்ளதுக்கு ஒரு அறிவு. To hear it. வாய்க்கு ஒரு அறிவு இருக்கிறது. There is a knowledge for பேசும் mouth. தன்மை வாய்ந்ததுக்கு ஒரு அறிவு. To speak. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மூக்குக்கு ஒரு அறிவு இருக்கிறது. There is a knowledge for nose. முகர்வதற்கு ஒரு அறிவு. To smell. இப்படித்தான் அறிவாளிகள் அறிவை அளவிட்டு இருக்கிறார்கள். Amen. The knowledgeable person அப்படி measures என்று the நான் knowledge. நம்புகிறேன். என் அருமையான மகனே மகளே, Son and இந்த daughter. வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the portion. வேதம் for the Bible. அழகாக சொல்லுகிறது, The Bible says, அந்த தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது என்று சொல்லுகிறார். It assigned the nest to place its chicks. என்ன விசுவாச கைத்தட்டு. They clap. இன்றைக்கு கர்த்தர் Today, the உனக்கு Lord வாக்கு பண்ணுகிறார், giving a promise. கிடைக்கும்.
You can claim. உன்னுடையது உனக்கு கிடைக்கும். You can claim your blessings. நீ விரும்பின ஆசீர்வாதம் உனக்கு Your கிடைக்கும். blessings will be coming. கைகளை on. தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago, மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்தார். when Jesus came down from இயேசு here, அவர்களை பார்த்து, the Lord said to them, இது மனுஷரால் கூடாதது தெய்வத்தால் கூடும் என்று ஒரு பிரசங்கம் செய்தார். it is difficult for men, but it is possible with God. ஜீசஸ் அவர்களை பார்த்தார். Jesus looked to them அவர்களை பார்த்து சொன்னார், and he said, இது மனுஷரால் கூடாதது, men cannot do it, தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒரு அழகான பிரசங்கத்தை but செய்தார். all things are possible with ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இயேசு பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளாமல் திடீரென்று ஒரு மனிதன் எழுந்தானாம். Suddenly a person rose up. அவனுக்கு பெயர் சீமோன் பேதுரு. He was Simon கையை Peter. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அவன் எழுந்திருந்து He rose up. இயேசுவை பார்த்து He கேட்டான். looked to Jesus. இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது When Jesus preached, திடீரென்று ஒருவன் கேள்வி கேட்டான்னா இயேசு என்ன செய்திருப்பார்னு சற்று யோசித்து if பாருங்கள். somebody asking question means what is the condition of Jesus Christ? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான். Peter said to Jesus, ஆண்டவரே, Lord, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், we give up everything. உம்மை பின்பற்றி வந்தோம், We are following you. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். What should we obtain? ஹalleluya, Praise the Lord. praise God, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அவன் கேட்ட கேள்வி பாத்தீங்களா? Look at the question. இயேசுவே, Jesus, நான் ஒரு முதலாளி, I'm a owner. ஐயா எனக்கு போட் இருக்குதுயா, I have boat. நான் வலை வச்சிருக்கிறேன், I have nets. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். I cast out everything. என் கூட வந்திருக்கிறவங்க எல்லாம் ஓனர் தான். Everybody having something, some business. இயேசு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். Jesus is preaching here. எல்லாம் பிரசங்கத்தை கேட்கறத விட்டுட்டு They forget. திடீர்னு எழுந்து நின்னுட்டான். Suddenly this guy rose up. ஆண்டவரே, Lord, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், we give up everything and we follow எங்களுக்கு you. என்ன கிடைக்கும் என்று What கேட்டார். should we climb? கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சிலர் அப்படிதான் சொல்லுவார்கள். Somebody lost it. ஆமா, என்ன கொடுத்தார் எனக்கு அவரு, What goodness he gave. உன்னை நடக்க வச்சிருக்கிறதே வல்லமை To ஐயா. give power to walk. ஒருவேளை சோறு கொடுத்திருக்குது, நன்றி Providing செலுத்து. food is good. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Let's clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான். Peter said, what should we? எல்லாரும் பிரசங்கத்தை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Everybody watching the message. அந்த நேரத்துல இவன் கேக்குறான், Suddenly this guy said, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, we give up everything. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What should we get? பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to the Lord. கிடைக்கும் என்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சிஸ்டர், Say hallelujah. நீங்க என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. What you need, you can claim it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் கிடைக்க செய்வதில் வல்லமை உள்ளவராய் God is இருக்கிறார். mighty to give. யாத்ராகமம் 11:3 பாருங்கள். Exodus 11 verses 3. நான் சொல்லவில்லை, I'm not saying. மோசே இடத்தில் தேவன் சொன்னார். God said to Moses. I'm not saying. No, no. கலாத்தியர் புத்தகம் 6:10 வாசித்து Galatians பாருங்கள். chapter 6 verses 10. தேவன் பவுலோடு சொன்னார். God said to Paul. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். Romans 6 verses 12. தேவன் பவுலோடு சொன்னார். God said to Paul. என்ன சொன்னார்? What does he say? கிடைக்கும் என்று சொல்லு என்று சொன்னார். Say that you can. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. என்ன கிடைக்கும் என்பது முக்கியமில்லை, It is not about what அவர் we கிடைக்க receive. செய்வார். He's a God. 5 அறிவுள்ள மிருகம் தேவனால் தனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குமானால் 6 அறிவுள்ள நாம் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். Even 5 sense animal expecting something from God. ஹalleluya. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's clap. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ரோமர் 6:12 வாசித்து Romans 6 பாருங்கள். verses 12. நீதிமொழிகள் 12:14 வாசித்து Proverbs பாருங்கள். 12 verses 14. நீதிமொழிகள் 14:26 வாசித்து 14 பாருங்கள். verses 26. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி How awesome he is. அவர் கிடைக்கிறதில் வல்லமை உள்ளவர். He is mighty to give. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஏசாயா, Isaiah, நீ உன் ஜனத்திற்கு சொல், say to people, அவர்களுடைய தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல் என்றார். Definitely they will claim their water. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் One thing கொள்ளுங்கள், keep it in your mind. உங்கள் மாம்சம் ஒரு நாளும் உதவாது, Flesh will never தேவனுடைய help. ஆவியினாலே எல்லாம் ஆகும். All things are possible with the Spirit of பலத்தினால் God. அல்ல, Not by strength, பராக்கிரமத்தினால் not அல்ல, by power, உன் படிப்பினால் ஒண்ணு நடக்காது, not by your knowledge. உன் அறிவினால் ஒண்ணு நடக்காது. Not by your education. நீ குந்தி குந்தி தான் வாழ வேண்டும். You may halt time. ஆனால் அந்த 5 அறிவுள்ள பால சிங்கம் தேவனால் தனக்கு கிடைக்கும் என்று விசுவாசித்தது. Even this lion roaring, running after God for their அடைக்கலான் meat. குருவி தகைவலான் குருவி தேவனால் கிடைக்கும் என்று விசுவாசித்தது. So these sparrows also expecting something from God. அதுதான் விசுவாச கண்ணோட்டங்கள். That is the faithful அவன் தண்ணீர் angle. அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்றார். Their water will ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொல் என்றார். be. Say unto the house என்ன of சொல்ல Israel. சொன்னார்? What to say? அவருடைய தண்ணீர் அவளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் They என்று will சொல். surely claim their water. ஏசாயா 33:16 வாசித்து Isaiah பாருங்கள். 33
verses 14. யோவான் 4:14 வாசித்து John பாருங்கள். 4 verses 14. வெளிப்படுத்தல் 22:1 வாசித்து பாருங்கள். Revelation 22 verses 1. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:17 வாசித்து 22 பாருங்கள். verses 17. நிச்சயமாக அது கிடைக்கும். Surely it will. அது அந்த பெயர்தான் ஜீவ தண்ணீர். It's called the water of life. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. நான் சொல்லவில்லை, I'm not. அதைத்தான் தேவன் சாலமன் அரசன் மூலமாய் சொல்லுகிறார். Through King Solomon. நீ அவனை கடிந்து கொள். You rebuke them. எவன் கடிந்து கொள்ளப்படுகிறானோ, So be rebuked. எவன் தன் பெடரை கடினப்படுத்தாமல் இருக்கிறானோ, Not hardened. அந்த நேரத்தில் எவன் கோபப்படாமல் இருக்கிறானோ, So accept. அந்த நேரத்தில் எவன் தேவனை தேடுகிறானோ, So seek the Lord. நீ அவனை கடிந்து கொள். Harden. அப்பொழுது நான் பிரியப்படுவான். And they will அந்த please. பிரியத்தின் நேரத்தில் தான் உத்தம ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். In the time of understanding they will attain the blessings of God. Hallelujah. Say hallelujah. உத்தம ஆசீர்வாதம். The blessings of God. நான் அவன் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, When they rebuked, என்னை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது, when they cry unto me, சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, it's not ordinary. உத்தம ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். Treasures of blessings. will உத்தம come. ஆசீர்வாதம். Treasures of blessings. ஆசீர்வாதத்தில் பலது இருக்கிறது. There is many blessings. உத்தமம் நிறைந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. We need a bright blessings of ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. என்ன ஆசீர்வாதம்? What is that? உத்தமமான ஆசீர்வாதம். Upright blessings. உத்தமமான ஆசீர்வாதம். Upright, perfect. அவனை கடிந்து கொள். Rebuke. எல்லாருக்கும் முன்பு கடிந்து கொள். They were all. நீ கடிந்து கொள்ளும்போது நான் பிரியப்படுவான். When you rebuke, they அந்த will accept. பிரியப்படும் நேரத்திலே In the time of- உத்தமமான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். They will attain the blessings of a noble. நீதிமொழிகள் 24:25 வாசித்து பாருங்கள். Proverbs 24 verses 25. அதனால தான் தாவீது சொன்னான், So King David இதோ said, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், children are the inhabitants of God. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் The என்றார். fruit of the womb is a சங்கீதம் reward of God. 127:4 வாசித்து பாருங்கள். 27 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சங்கீதம் 127:4 தாவீது சொன்னார், 24 King David says, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், children are inhabitants of God. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். The fruit of the womb is the reward of God. 5 அறிவு நிறைந்த ஒரு மிருகம், Even the five was ஒரு animal. பாலசிங்கம் Young lion தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? seek their meat from the Lord. தன் பலத்தால் கிடைக்கும் என்று தேடவில்லை. Not by power. நான் சிங்கம், I'm a lion. எனக்கு ஆகாரம் கிடைக்கும் I can climb the என்று food. தேடவே இல்லை. No, not at all. அது சொல்லுது, It says, தேவனால் எனக்கு கிடைக்கும். expect from God. கையை தட்டி அப்பா குரலையே சொல்லுங்களேன். Praise be to God. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. யாரால் கிடைக்கும்? To whom we climb? சத்தமா சொல்லுங்களேன். தேவனால் கிடைக்கும். From the Lord. தேவனால் கிடைக்கும். From the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதுதான் உண்மை. That is true. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. Today many are not like that. உடனே கிடைச்சிடணும், Immediately. உடனே கிடைக்கும், Immediately. மாற்று கருத்தே இல்லை. No doubt about it. அதற்கு காரணம் என்ன? Reason. ஒரே ஒரு காரணம் தான், One reason. தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. Trust in the Lord. வேதம் சொல்லுகிறது, பாலசிங்கம். The young lions. எப்படிங்க? What is பாலசிங்கம் Young lion. இரைக்காக கட்சித்து Roar for the prey. தேவனால் தனக்கு தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? Seek their meat from God. நம்முடைய தேவன் கொடுக்கும் தேவன். Our God is a God. எத்தனை to பேர் give. How விசுவாசிக்கிறீங்க? many believe? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Amen. உங்க பொருள் எல்லாம் அடமானத்துக்கு தான், Mortgages. அது உங்களுக்கு திரும்ப You கிடைக்கும். can reback. எப்படி கிடைக்கும்? How to reback? 2 மடங்கா With the கிடைக்கும். double portion. கையை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்க. Say hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Grab with faith. 2 மடங்காக With the கிடைக்கும். double portion. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 1000 மாடு சேர்த்து உன்னை விட்டு போயிருந்தா 2000 மாடு கிடைக்கும். You may give up 1000 cows, you can get 2000. யோபுக்கு சொன்னார் ஆண்டவர், God said to Job, 3000 கழுதைக்கு 6000 கழுதை கொடுத்தார். instead of 3000 donkey, he gave அவர் 6000 கிடைக்க donkey. செய்கிற தேவன். The Lord has என் அருமையான மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just say. எத்தனை மகத்துவங்கள் நிறைந்த தேவன். What a glorious God. ஆனால் இவர்கள் கேட்டார்கள். They said, என்ன கேட்டான் பேதுரு? what people said, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோமே, oh, we give up everything and follow எங்களுக்கு you. என்ன கிடைக்கும் என்று What கேட்டார். should we get? அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? Answer from God. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? What is that answer? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மனுஷகுமாரன் முழு மகிமையோடு கூட when the Son of God comes in full glory, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது seated on the throne, ஒரு பக்கம் பரலோக பிதா இருப்பார், Heavenly Father will be மற்றொரு there, பக்கம் 1000 தூதர்கள் இருப்பார்கள். thousands of angels will நான் be முழு there. மகிமையோடு வீற்றிருக்கும் I'll பொழுது be full of glory. என்ன கிடைக்கும் என்று கேட்டாயே You பேதுரு, said what you need. என்ன கிடைக்கும் என்று கேட்டாயே என் ஜனமே, you said what you- உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், I'll say. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் விசாரிக்கிற என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க செய்வேன். You will be seated among எனக்கு முன்பாக, before me. எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்க உங்களை வைப்பேன். அதை விட என்னடா உனக்கு வேணும்? To enquire 12 tribes.
இவர்கள் கேட்டார்கள். They said, திடீரென்று கேட்டான். suddenly, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் விசாரிக்கும்படி எனக்கு முன்பாக என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று to சொன்னார். anchor and judge the 12 tribes. இதை விட உனக்கு என்ன கிடைக்க வேண்டும்? More than that, what you need? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, தேவனுக்கு முன்பாக, before God, சர்வ வல்லவருக்கு முன்பாக, before the Almighty God, என் அன்பு மகனை மகளே, Son and daughter. நான் சொல்லவில்லை, I'm not saying. இயேசு அவர்களை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Jesus preached to the people, பிள்ளைகளே, children, இது மனுஷரால் கூடாதுதான், it is difficult for men. தேவனால் எல்லாம் கூடும் என்று All things பிரசங்கம் are பண்ணார். possible with God. அந்த பிரசங்கத்தில் In that திடீரென்று பேதுரு எழுந்திருந்தான். Suddenly Peter அவன் said, பிரசங்கத்தை கவனிக்கவில்லை, He not meant- அவனுக்கு கிடைக்க வேண்டியதை கவனித்தான். He concerned about the things what he needs. ஹalleluya! Say hallelujah. என்ன உயர்த்தி கையை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, உனக்கு கிடைக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். the Lord gave a promise. I will give you. சர்வ மகிமை உள்ள தேவன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். Almighty God is standing அவர் here. என்னை பார்த்து சொல்லுகிறார், The Lord says to me, உம்முடைய ஜனங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று Your சொல் என்றார். shortcoming will be fulfilled. மத்தேயுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் Matthew chapter 19, 26 முதல் 28 வசனங்கள் இதை கூறுகின்றன. 26 onwards. என்ன சொன்னார்? What does he என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள், You will be sit with me on the throne. அது உங்களுக்கு கிடைக்கும் என்றார். You can claim your throne. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். How awesome is. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, Shake your hand and say, நாம் ஒரு நாள் one day இயேசுவுக்கு முன்பு நிற்போம். before Jesus we will stand. நமக்கு அவர் கொடுத்ததையெல்லாம் அவரிடத்தில் சொல்லுவோம். We will share whatever the goodness we receive from God. விசுவாசிக்கிறீங்களா? சிங்கம் பாருங்க, Even this lion தேவனால் தான் கிடைக்குமா? expecting their prey from God. தேவனால் தனக்கு கிடைக்குமா? Expecting their prey from God. எல்லாரும் யோசிப்பார்கள். Everyone may என் think, அன்பு மகனை மகளே, son and daughter in Christ. நான் சொல்லும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? You know how he is. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, Somebody says, எங்களுக்கு என்ன கிடைச்சது? what goodness I received? என்ன கிடைக்கும் என்று பேதுரு Peter கேட்டார். said, what should we அவர் claim? கிடைக்கிறது சொன்னார், He said, இதை விட உலகத்துல என்ன வேணையா? more than that, what is கைகளை special on தட்டி this earth? தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் பிரசங்கம் பண்ற இந்த பிரசங்கம் எதுக்கு தெரியுமா? What purpose I'm preaching? உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கணும். You should attain the kingdom of God. ஹalleluya! Hallelujah. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let us clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். I will claim all the blessings of இந்த God. உலகத்தில் உள்ள All ஆசீர்வாதம், the blessings of the world. பரலோகத்தில் உள்ள Blessings ஆசீர்வாதம் of heaven. எனக்கு கிடைக்கும். I will claim. சிங்கத்துக்கு கிடைக்கும் பொழுது, If lion attain, பகைவலான் குருவிக்கு கிடைக்கும் பொழுது Sparrows எனக்கு attain. கிடைக்கும் ஐயா. I will claim. கைகளை தட்டி அப்பாக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. ஹalleluya. Praise be to வேதம் God. சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனே மகளே, Son and daughter, நம்முடைய வேதம் எவ்வளவு அழகாக How சொல்லுகிறது. beautifully the Lord நாம் says. எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். How are we? நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிறவர். The Lord knows our faith. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? முதலாம் உலகத்தை தேவன் அழிக்க தீர்மானித்த The பொழுது, Lord decided to destroy the first world. அந்த நாட்களில் மனிதர்கள் 900 வருஷம், 300 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம், எல்லாம் 100க்கு மேல தான் வாழ்ந்தான். In those days people lived more than 800-900 years. அப்பொழுது வாழும் பொழுது பூமி எங்கும் பாவத்தால் நிரம்பி And விட்டது. the earth submerged into sin. முழு உலகமும் பாவத்தால் நிறைந்திருந்தது. Throughout the world submerged into sin. அப்பொழுது Then ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதம் கிடைக்குது. a person found favor from the sight அந்த of God. அற்புதத்துக்கு பெயர் கிருபை. It's called mercy. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். But Noah found favor from the sight of God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap all. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? சந்தோஷமா கைத்தட்டி சொல்லுங்களே. Loudly. நோவாவுக்கோ But Noah கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். found mercy from the sight of God. என் அருமையான மகனே மகளே, அவ்வளோ லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது Among lakhs of people, ஒரே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கிறது. only one person found a favor. அந்த கிருபையினாலே Through the favor, அவனோடு சேர்ந்து 8 பேரும் தப்பிச்சிட்டான். 8 persons saved their self ஹalleluya from the destruction. ஹalleluya Hallelujah. எத்தனை பேர் தப்பிச்சிட்டான்? 8 பேர். 8 பேர் தப்பிச்சிட்டான். These நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றிருக்கிற அந்த கிருபையினால அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். For the mercy what I received, you will be saved. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். You can claim. விசுவாசிக்கிற கை தட்டி மூணாலையா சொல்லுங்க Praise பாக்கலாம். be to God. ஹalleluya Hallelujah. ஹalleluya Praise the Lord. கிடைக்கும். You can claim. கிடைக்கும். You can claim. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not.
not. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, Genesis chapter நோவாவுக்கோ 6, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். but Noah found favor from the sight of God. அவனோடு சேர்ந்த 8 பேரும் With his அசுத்த மிருகங்களும் பரிசுத்த மிருகங்களும் unclean, தேவனுடைய தயவினால், தேவனுடைய இரக்கத்தினால், தேவனுடைய நன்மையினால் உயிர் கிடைத்தது. saved from the favor and sight of God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. கிடைக்கும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. இன்னைக்கு எனக்கு கிருபை கிடைக்கியா? Today I get mercy. நான் விரும்பின கிருபை கிடைக்கியா? I receive my mercy. சத்தமா மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லவில்லை, I'm not saying. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு நாள் தேவன் மோசேயோடு சொன்னார். One day the Lord said to Moses. மோசே தெய்வத்தை பார்த்து கேட்டார். Moses said to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மோசே, Moses, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், தேவரீர் சொன்னது உண்டோ என்று கேட்டான். Moses said to God, if I find favor from your eyes, அதற்கு ஆண்டவர் சொன்னார், Lord said, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, yes, you find favor from உன்னை my பெயர் sight. சொல்லி I அழைத்திருக்கிறேன், call you by name, அழைத்து அறிந்தும் இருக்கிறேன் என்று and சொன்னார். I know you. கைகளை தட்டி அப்பாவுக்கு Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap. நான் சொல்லவில்லை, I am not saying. யாத்ராகமத்தின் புஸ்தகம் Exodus 33:12 வாசித்து பாருங்கள். 33 verses 12. யாத்ராகமத்தின் புஸ்தகம் Exodus 33:17 வாசித்து பாருங்கள். 17. அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கிடைக்கும். Today you can claim the mercy of God. எனக்கு கிடைக்கும் என்கிற கையை How சொல்லலாம். many believe? இன்றைக்கு கிடைக்கியா? Today I will claim. இனி எவன் தயவை நான் தேட மாட்டேன். I don't want anybody's விசுவாசிச்சீங்களா? favor. Hallelujah. விசுவாச தலைமையில கை வச்சு சொல்ல, நான் நம்புறேன், I believe Jesus. நான் நம்புறேன். I believe Jesus. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great our God is. பாலசிங்கம். Young lions. ஐயோ என் வாழ்க்கை பறி போயிடுச்சு, Oh, my life is என் failed. வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? How can I நிச்சயம் rebuild? கிடைக்கும். Surely can rebuild. உன் புருஷன் உன்னை தேடி Your வருவான், husband will come again. உன் சத்துரு இல்லாம போவா. Your adversaries will be no more. நம்புறியா? Do you believe? உன்னை ஏமாத்திட்டாங்களா? Maybe cheat you. உனக்கு உரியது வரும். You can claim your blessings. பக்கத்துல கை சொல்ல, கிடைக்கும், I can claim. கிடைக்கும், I will claim it. கிடைக்கும். I will claim it. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise be to God. என் அன்பு மகனை மகளே, Son and daughter in நம்முடைய Christ. தேவன் எவ்வளவு பெரியவர். How great he is. தேவன் கிருபை கிடைக்கச் செய்தார். The Lord give his favor to his children. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு பிரசங்கம் செய்தார். 2000 years ago Jesus preached அந்த பிரசங்கம் உலகம் முழுசும் எல்லாருக்கும் தெரியும். It is a well known அதில் preaching. மேல உள்ள பிரசங்கம் தான் உலகம் முழுசும் தெரியும். World knows the title. அது கீழ இருக்கிற பிரசங்கம் தெரியவே Do தெரியாது. not know the essence of the message. இதுதான் உண்மை. That is true. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவர் அழகாய் பிரசங்கம் செய்தார். Beautifully he preached. அவரை போல பிரசங்கியார் ஒருவரும் இல்லை. There is no preacher like him. அவர் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா? What does he preach? ஓ என் அன்பு பிள்ளைகளே, Oh my children, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றார். I am humble and noble character. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவர் சொன்ன பிரசங்க குறிப்பை பாருங்கள். Look at the point. என்னிடத்தில் 2 கேரக்டர் I இருக்குதுப்பா. have 2 characters. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் I தான். am almighty. ஒன்று, One, நான் சாந்தமான மனிதன். I am quiet. இன்னொன்று, Next, மனத்தாழ்மையான மனிதன். noble character. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், I am noble character and humble. என் நுகத்தை உங்கள் கழுத்தில் மேல் வைக்கிறேன், I am going to place my yoke on your உங்கள் shoulder. தோளின் மேல் வைக்கிறேன். Place on your shoulder. வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Come and learn. நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், Come and learn from me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் Then என்றார். your soul find rest. ஹalleluya. Hallelujah. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, ஐயோ எனக்கு இளைப்பாறுதலே oh, இல்லை. there is no rest for my soul. தாவீது சொன்ன 45ஆம் சங்கீதத்திலே, Isn't it King David எனக்கு says, புறாவை போல் சிறகுகள் பறந்து போய் you இளைப்பாறுவேன் would என்றார். have wings like a pigeon. ஆனால் I can இங்கே fly. வேதம் என்ன But சொல்லுகிறது? the Bible says, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. எத்தனை கிருபை உள்ள வார்த்தைகள். what a merciful word. நான் சாந்தம், I am a noble character மனத்தாழ்மை, and quiet. இது 2 என்கிட்ட இருக்குப்பா. I have sufficiently. அப்படி இருக்கும் பொழுது So, நான் உங்கள் மேல் வைக்கிற சுமை ரொம்ப இலகுவா இருக்கும். see, my yoke is very, very easy. ஒரு மாட்டை பாத்தீங்கன்னா கழுத்து மேல நுகத்தடி வைப்பாங்க. Look at the bull. They place the yoke எதுக்காக on நுகத்தடி the வைக்கிறாங்க தெரியுமா? neck. Why they are placing the yoke? எதற்காக வைக்கிறார்கள்? Why? அது சரியாக சுமந்து அதை செல்லும் பொழுது அது கற்றுக்கொள்ளுமா? To carry the weight and pull the weight. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், I am humble and என் low. நுகத்தை உங்கள் தோளின் மேல் வைக்கிறேன், And place my yoke on your என்னிடத்தில் வந்து shoulder. கற்றுக்கொள்ளுங்கள், Come and learn from me. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் Then கிடைக்கும் your என்றார். soul find rest. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be
to நான் God. சொல்லவில்லை. I'm not. மத்தேயு 11:29 சொல்லுகிறது. And 11 verses 20. ஆனா 11:28 உலகம் முழுசும் தெரியும். 11:28 is well known message. உலகம் முழுசும் பிரசங்கம் பண்ணுவான். Well known message. All gospel man teach the word. எல்லா சுவிசேஷங்களும் அதை பிரசங்கிப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? What is that? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்பார்கள். Carrying heavy laden இதை பிரசங்கியாத commentary. பிரசங்கியாரே I will give கிடையாது, you rest. இன்க்ளூடிங் மீ. நான் கூட அப்படி பேசியிருக்கிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், But the Bible says, கற்றுக்கொள்ளுங்கள். learn from me. கற்றுக்கொள்ளுங்கள். Learn from me. எதை கற்றுக்கொள்ளுங்கள்? What to learn? என்னிடத்தில் உள்ள குணத்தை கற்றுக்கொள். Learn my habits. என்னுடைய கேரக்டரை கற்றுக்கொள். Learn my characters. அப்பொழுது கற்றுக்கொள்வீர்கள் அண்ணா. If you learn it, நான் பிதாவிடத்தில் எவ்வளவு அற்புதங்களை செய்தேனோ how I perform wonders அதே and miracles, காரியத்தை நீங்களும் செய்ய முடியும் you என்று can also. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அலைய சொல்லுங்கள். Praise be to பலத்த God. கைத்தட்டி. Loudly. என்ன கைத்தட்டு தட்ட? சந்தோஷமா Joyfully. சந்தோஷமா கைத்தட்டி சொல்லு கர்த்தருக்கு. Joyfully. ஹalleluya. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஆண்டவர் எரோமையை பார்த்து சொன்னார். Lord said to Jeremiah. எரோமையா என்றாலே அவன் புலம்பல் தீர்க்கதரிசி. Jeremiah meant he was a man of அவனுக்கு lamentation. பேரே புலம்பல் தான். Man of புலம்பிக் lamentation. கொண்டே இருப்பான். Always lament. ஆண்டவர் சொன்னார், Lord said, எரோமியா Jeremiah, இங்கே வா என்றார். come here, எரோமியா தேவனுக்கு முன்பு போய் நின்றார். He stood before the Lord. அப்பொழுது சொன்னார், And he said, அவன் நின்ற உடனே அவர் சொன்னார், immediately the Lord said, எரோமியா Jeremiah, உம்முடைய ஜனத்துக்கு நீ சொல் என்றார். say unto the house of Israel. என்ன சொன்ன தெரியுமா? What to say? முதலாவதாக First of all, அவர்கள் வழியிலே நிற்க சொல்லி என்றார். Stand on the way. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வழிகளில் நின்று Stand on the way. இரண்டாவதாக Secondly, பூர்வமான பாதை எதுன்னு கேட்க சொல். anchor the origin path. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நான் ஆதி தொட்டு இன்னை வரையிலும் நான் வைத்திருக்கிற வழி எதுன்னு கேட்க சொல். Ask the origin path. என் வழி எவை என்று கேட்க சொல். Ask the origin path பூர்வ of God. பாதை எவை என்று கேட்டு Find the origin path. விசாரிக்க சொல். Enquire. நல்ல வழி எங்கே என்று அங்கே நடக்க சொல். And walk in a good way. அப்பொழுது அவள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் Then சொல். the soul find rest. Thus says the Lord. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அப்பொழுது அவருடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல். Then their soul find rest. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of எரேமியா 6:16 சொல்லுகிறது, Jeremiah 6:16. வழிகள் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடக்க சொல். அப்போது அவருடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். Stand on the path and ask the origin path and walk in a right path and they will get rest from their soul. ஏன் நமக்கு இளைப்பாறுதல் Why கிடைக்கவில்லை? there is no rest in our soul? ஒரு சொந்தம் நம்ம தேடி வரும். When relatives will நீ கை come, நிறைய சம்பாதிக்கிறன்னா if you earn, ஒரு நாள் உன்னை தேடி வராத சொந்தம் உங்ககிட்ட பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே if you have money, இது என் அத்தை பொண்ணுன்னு சொல்லுவான், relatives will come. இது என் மச்சான் சொல்லுவான், They will claim. இது ஒன்னுட்டு சகோதரன் சொல்லுவான், They will say, I'm brother. உன்னை ஏமாத்திடுவான். They will cheat you. ஒன்னே ஒன்னு சொல்றேன் பிள்ளைகளா, Children, I say one thing. கர்த்தர் உனக்கு கிடைக்கும் வைக்கும் ஆசீர்வாதம் உனக்குரியது. The stored blessings of God belong to you. உன்னை உயர்த்த அவர் He தீர்மானித்திருக்கிறார். decided to lift up you. ஆனால் மகளே, But daughter, நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை how நிறைந்தவர். powerful our God is. பலத்த கைகளை தட்டி Let's clap. இப்ப கை கொடு சொல்லுங்கள். Shake your hand. கிடைத்தது, கிடைத்தது. நான் வாஞ்சித்தது, நான் வாஞ்சித்தது. சிஸ்டர் நீங்க வாஞ்சித்தது, Sister, நீங்க வாஞ்சித்தது. பிரதர் நீங்கள் வாஞ்சித்தது, Brother, நீங்க வாஞ்சித்தது. கிடைத்தது. கிடைத்தது. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், Lord said, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். your soul will find rest. This is சற்று the Lord. யோசித்து பாருங்கள். Just saying. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி Let முடிக்கட்டும். me say an incident what happened. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு Before the birth of Jesus Christ, இயேசுவுக்காக வர வேண்டிய ஒரு தீர்க்கதரிசியினுடைய சரித்திர வரலாறு. a prophet, a history of a person to prepare a way for Jesus Christ. எப்பொழுது நான் இயேசு எனக்கு சொல்லுவதை சொல்லுவேன். I'm saying what the Lord says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஒரு பக்கம் 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், One side the children of 50 prophets. மற்றொரு பக்கம் எலியா என்னும் ஒரு Another தீர்க்கதரிசி, side Elijah. அவனோடு இருந்த எலிசா என்னும் ஒரு And தீர்க்கதரிசி. Elisha. லிசன் டு மீ. Governing என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். Elijah said to Elisha, அவர்கள் அக்கறை பற்ற பின்பு, when they cross the river, நன்றாய் கவனிக்கணும், அக்கறை பற்ற உடனே they cross the river, எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், Elijah said to Elisha, நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், today I am going to disappear. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ விரும்பினதை கேள் என்றார். What shall I do for you? What நடந்த சம்பவம். happened? நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு பக்கம் யோர்தான், Was it Jordan? மற்றொரு பக்கம் அந்த கரையிலே யோர்தானில் தீர்க்கதரிசிகள் நிற்கிறார்கள். In another shore, the children of இவர்கள் the அக்கறை prophet, பற்றி நிற்கிறார்கள். they are crossed the அப்பொழுது எலிசா
எலியாவை பார்த்து கேட்டான். said to Elijah, என்ன சொன்னான் தெரியுமா? what to say? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றார். I need your gift with double portion. எனக்கு 2 மடங்காக I need double portion. கிடைக்கும்படியாக வேண்டுகிறேன் என்று I சொன்னான். am praying for the அவன் சொன்ன கேள்வி என்ன? What கிடைக்கும்படியாக வேண்டுகிறேன். I am asking அதற்கு again. எலியா சொன்ன ஒரு பதில், Elijah said, இவனும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான், அவனும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். there is a two different kind of pressure. இவன் ஆவியின் வரம் இரட்டிப்பா கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். He said, I need double portion of your அதற்கு gift. அவன் சொல்லுகிறான், He said, மிகவும் அரிதான காரியத்தை கேட்டாய். You're asking the ஆனால் difficult ஒன்று, one. But one thing, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ கண்டால் கிடைக்கும். if you find my dispatcher, கைகளை தட்டி பாக்கு. hallelujah. ஹalleluya. Praise the Lord. கண்டா தான் கிடைக்கும். If you find, you கை can தட்டி ஒரு get it. ஹalleluya சொல்லுங்களே. Amen. இல்லாவிட்டால் கிடையாது என்றான். Otherwise, no. கிடையவே கிடைக்காது என்றான். Not at all. இந்த தைரியத்தோட எலியா ஏன் சொன்னார் தெரியுமா? Why this boldness? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஓஞ்சோண்டு நெருப்பு எரிஞ்சா அந்த மனுஷன் கிட்ட போக மாட்டான், அதுல வர்ற புகை அவன் கண்ணை மூடிடும். If the fiery chariots comes, the people cannot find him. வானத்திலிருந்து அக்கினி ரதமும் இறங்கி வந்தன. Fiery chariot came from இருவருக்கு heaven. நடுவாக 2 பேரையும் பிரித்தன. Divided. 2 பேரையும் பிரித்தது. Departed. அனல் வீசுது. ஆனால் அவனுடைய மைண்ட்ல ஒரு தாழ் வைத்தது. Flaming fire. என் முடி கருகினாலும் சரி, It doesn't bother. என் சட்டை எரிஞ்சு சாம்பலாலும் I சரி, don't bother about என் my சரீரம் body. உருகி போனாலும் Let சரி, my body நான் function. எலியாவை பார்ப்பேன். பலத்த கைகளை தட்டி Let us இஸ்ரவேலின் clap தேவனுக்கு all unto the Lord of Israel. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, Shake your hand. எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்கும். என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. இயேசு சொன்னார், Jesus said, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன். I will give you rights to judge the 12 tribes of Israel. வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ கண்டால் கிடைக்கும் என்றார். if you find my departure, you can அவனுடைய get மனம், it. அவருடைய கவனம், நான் நெருப்பில் வெந்தாலும் சரி, maybe I melted on the flaming அக்கினி fire. ரதமும் குதிரையும் இறங்கி வருகிறது. Among the fiery நிக்க chariot, முடியுமா? how can stand, sir? நிக்க முடியுமா? How can stand, sir? அவன் நின்றான். He stood. அவனுடைய ஒரே பார்வை, He's என்னை கவனிக்க வேண்டும். அவனுடைய ஒரே பார்வை, one mind. அவனுடைய ஒரே பார்வை, He's one mind. அப்படியே பார்க்கறான். Target. தேவன் சுழல் காற்றில் அவனை எடுத்தார். Among the whirlwind he was disappeared. எலிசாதை கண்டான். And he found the கொஞ்சம் departure. தூரம் கண்டான். He found it. மறைந்து போகும் வரை கண்டான். Till the திடீரென்று சட்டை இரண்டாய் கிழித்தான். and tore the garment. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்து என் தகப்பனே என்று Oh, my சொன்னான். father, horse and chariot of Israel. எலியாவின் சால்வை வந்து விழுந்தது. The mantle of Elijah came இன்று from உங்களுக்கு, heaven. For you. இன்று உங்களுக்கு For you. கிடைக்கும், You can claim it. கிடைக்கும், You can get it. கிடைக்கும். You can. என் அன்பு மகனே மகளே, So, beloved children, கிடைக்கும். you will get பால சிங்கம் it. Even young lion தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? expecting its meat from God. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings 2ஆம் அதிகாரம் 9-10 chapter 2 சொல்லுகின்றது. verses 10 and 9 என் and 10. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சற்று யோசித்து பாருங்கள். interesting. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of the Lord say? தேவன், The Lord கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். was with Joseph. வேதம் சொல்லுகிறது, The Bible says. ஆதியாகமம் 39:21 பாருங்கள். Genesis 39 verses கர்த்தர் யோசேப்போடு இருந்து The Lord was with அவன் மேல் கிருபையை வைத்து and placed his mercy. ஒன்றே ஒன்று செய்தார். And he did one thing. என்ன செய்தாராம்? What? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை வச்சிட்டு கம்முன்னு இல்லையாம். Not only kept silent, அவன் தேவனிடத்தில் கிடைக்க வேண்டியதை காத்துக்கொண்டே இருந்தார். waiting for the wages from God. அவன் காத்துக்கொண்டே இருந்தான். He was waited. அப்பொழுது ஆண்டவர் அறிந்தார். Then the Lord knew என்ன that. செய்தார் தெரியுமா? சிறைச்சாலையின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்க செய்தார். He find favor from the sight of the jailer. ஹalleluya. Hallelujah. என்ன செய்தாரா? What? தயவு கிடைக்க Give செய்தார். favor from இன்றைக்கு the நான் sight. உங்களுக்கு சொல்லுகிறேன், Today let me say. இதுவரை முரண்டாட்டம் பிடித்தவிடத்திலே உனக்கு தயவு You கிடைக்கும். find favor from the hardened people. விசுவாசித்தா 3 அல்லேலூயா சொல்லு. Hallelujah. நம்பனா 3 அல்லேலூயா சொல்லு. Hallelujah. நம்பிக்கையோடு இருந்தா 3 அல்லேலூயா சொல்லு. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, Bible says. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். The Lord was with அவன் Joseph. மேல் கிருபையை வைத்தார். Put his mercy upon him. சிறைச்சாலையின் தலைவனிடத்திலே தயவு கிடைக்க செய்தார். He find favor from the sight of the jailer. தயவு கிடைக்க செய்தார். He did it. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. வேதம் சொல்லுகிறது, Bible says. ஒரு பக்கம் இஸ்ரவேலின் ஜனங்களில் மிகவும் கௌரவம் வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். Also, there was an honorable prophet in அந்த Israel. தேவ மனிதன் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் இருந்தான். He was a slave of that ஒரு world. கூட்டம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினது. One group
rose up against him. போஜனத்தை கொடுத்து சாப்பாட்டை கொடுக்க அவனை நாசப்படுத்த விரும்பினது. They like to provide a royal food. அந்த நேரத்தில் தான் ஒரு அற்புதம் நடந்தது. That was a miracle. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலுக்கோ தேவனுடைய கிருபையின் கிரியைகள் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். But Daniel find mercy from the sight of God. என்ன நடந்தது? What happened? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனுடைய இடத்திலிருந்து, from the leader of the eunuch, உயர்ந்த மனிதனிடத்திலிருந்து, from the high official, பிரதானியினிடத்தில் இருந்து, from the high official, எல்லாருக்கும் தலைவனிடத்தில் இருந்து from the official, தயவும் இரக்கத்தையும் கிடைக்க செய்தார். give favor from the high official of the government. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? எந்த தலைவனும் உனக்கு கீழ்ப்படிவான். Leader will obey. உனக்கு அவர் கிடைக்க செய்வார். He will give favor. நம்பற கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Hallelujah. எனக்கு கிடைக்கும். I will claim it. ஹalleluya. Hallelujah. எனக்கு கிடைக்கும். I will claim it. வேதம் சொல்லுகிறது. The Bible says. தானியேல் 1:9 வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். யாவரும் எழுந்து நிற்போமாக. Let's all stand quickly. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். Immediately stand. வேதத்தை திருப்பினவர்களாக. Turn your pages. யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் அதில் 36 வசனங்களை முத்தம் செய்யுங்கள், சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கை சொல்லி, எங்கும் உங்களுக்கு தயவு கிடைக்கும் பிரதர், எந்த இடத்திலும் கிடைக்கும் பிரதர். கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்தாராம்? சத்தமா சொல்லுங்களேன். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தான். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பைபிளை கீழே வச்சிரு, 2 கையை உயர்த்து எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு பெத்துக்கோ. இன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போ. As much possible. 2 கையை உயர்த்து. Lift up your hand. கண்ணை மூடு. ஆண்டவரே எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Lord, I believe that I can. ஒரு சிங்கத்துக்கு கிடைக்கும் பொழுது, even the lion, ஒரு தகைவலான் குஞ்சிக்கு கிடைக்கும் பொழுது, தேவனே எனக்கு கிடைக்கும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கையை உயர்த்தி, உணர்வுள்ளவன் உண்டோ? Anybody having the understanding mind? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். The Lord concerned from heaven. நீ கையை உயர்த்தின வண்ணமாகவே while you lift up your hands, எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசி. believe that I can claim it. mother you are pray. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒரு காட்டில் வாழும் ஆண்டவரே, பால சிங்கம் ஆண்டவரை கெட்சித்து தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று ஆண்டவரே அப்பா தேவன் நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே, ஒரு மிருகத்துக்கு ஆண்டவரே இன்றைக்கு மனுஷனா இருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்பின காரியங்கள், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு கிடைக்கும் என்று என் தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நோவாக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தானியேல் ஆண்டவரே பிரதானி இடத்துல இருந்த தலைவரிடத்திலும் இருந்த ஆண்டவரே தயவு கிடைத்தது ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இருந்து எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவரே சபையாருக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அடைக்கலாம் குருவிக்கும் ஆண்டவர் தைக்கலாம் குருவிக்கு கூடு கிடைக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகளுக்கு வீடுகள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் வீட்டை கிடைக்கும்படியாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வீடு மூலமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாளன் கிடைக்கும் என்று இருக்கிறார்கள் ஆண்டவரே, அதை என் தேவனாய் கர்த்தர் கிடைக்கும்படியாக செய்வீராக. எத்தனை பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்க செய்வார் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆண்டவரே குழந்தை கிடைக்கும்படியாக கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தேவனுடைய ஒவ்வொரு வாக்கும் ஆண்டவரே அதனை பொய் உரையாத தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிற ராஜாவாய் இருக்கிறீர். இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா எகிப்தியரோடு ஆண்டவரே எல்லா சகல ஆசீர்வாதத்தை கிடைக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் இன்றைக்கு கொள்ளை பொருளாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வழியிலே நின்று ஆண்டவரே பூர்வ பாதை எது என்று விசாரித்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் அலைந்து திரிந்து ஆண்டவரே வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு மகா பெரிய இளைப்பாறுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் கொடுத்த அத்தனை ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைத்தது ஆண்டவரே. எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்தது ஆண்டவரே. எதிர்பார்த்த சுகங்கள்
நன்மைகள் கிடைத்தது ஆண்டவரே. எதிர்பார்த்த எல்லா சமாதானம் கர்த்தர் எங்களுக்கு கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை அத்தனையும் நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே எங்களோடு வருவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. திரளான உன் மக்கள் Your multitude நான் அளிக்கும் நன்மையை பெறுவார்கள் will என்பதால் claim my goodness. நீங்கள் கிடைத்தவர்களாய் வருவீர்கள். You will come with blessings. அதுதான் தேவனுடைய உத்தமம். That is the uprightness of உங்களை God. உத்தம ஆசீர்வாதத்தை கிடைக்கச் செய்வார். You will claim the upright blessings of எங்கள் God. அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, loving heavenly Father, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி according to your word, ஒவ்வொருவருக்கும் for everybody, உமது நாமத்தின் மகிமைக்கென்று for the glorious name sake of ஆண்டவரே your name, உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். give your honor blessings. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். And bless. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மகனையும் Those who watch this ஒவ்வொரு program, மகளையும் every son and கர்த்தர் daughter, ஆசீர்வதியும். may the Lord bless. எது இல்லை என்று சொன்னார்களோ Whatever they say அது no, கிடைத்தது என்று சொல்லட்டும் அப்பா. give the கடிதத்தின் மூலமாய் சாட்சிகள் வரட்டும். We need testimonies. போன் மூலமாய் சாட்சிகள் வரட்டும். Through the phone. இந்த நிகழ்ச்சி பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless those who watch this இன்றைக்கு program. ஆராதனைக்கு வந்த இத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். Come to this worship. பலவிதமாய் ஆசீர்வதியும். Abundantly bless. அபரிமிதமாய் Abundantly ஆசீர்வதியும். bless them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.